மிக்ஜாம் புயலால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். எந்தெந்த பகுதிகளில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் பாதிப்பு கூடுதலாக இருக்கிறது, எனக்கு இந்த வகையிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற விவரத்தை பூர்த்தி செய்து அந்த படிவங்களை அந்த கடையிலேயே தந்தால் பிறகு துறை ரீதியான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு பின்னாட்களில் இந்த உதவித்தொகை வழங்கப்படவிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி அமைப்பிற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்து நிலுவையில் உள்ள தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிட்டு தேர்வர்களுக்கான பணி ஆணைகளை வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, செப்டம்பர் மாதம் நடந்த குடிமை பணிகளுக்கான தேர்வு முடிவுகளே வெளியாகிவிட்ட நிலையில் மாநில தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட குரூப் 2 தேர்வு முடிவுகள் 10 மாதங்களாகியும் வெளியிடப்படாமல் இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். பல்வேறு குளறுபடிகளுக்கிடையே நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்படாமல் இருப்பது தேர்வர்களை வேதனைக்குள்ளாக்கி இருப்பதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். தேர்வு முடிவுகள் இன்று வந்துவிடும், நாளை வந்துவிடும் என சொல்லி சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் மாதங்களை கடத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், திமுக அரசு மெத்தன போக்கின் மொத்த உருவமாக இருப்பதாக குற்றஞ்சாட்டினார். அரசின் காலி பணியிடங்களை நிரப்ப முறையாக தேர்வு அட்டவணையை வெளியிட்டு உடனடியாக தேர்வுகளை நடத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார்.